பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ஆலோசனை என்னவென்றால், பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது, துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. என்றைக்குமே ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஆரம்பம் அப்படிங்கிறது எல்லாராலும் கொண்டாடப்படும். எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், இப்போ ஏதாவது ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலும், ஓப்பனிங் அப்படின்னாலே அது ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதே போல் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலும் அதையுமே ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவது உண்டு. ஒன்றொன்றும் ஆரம்பம் கிராண்டாக கொண்டாடப்படும். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அருமையாக ஆரம்பிக்கப்படும். கிராண்ட் ஓப்பனிங் எல்லா இடத்துலையும் போட்டிங்க அப்படின்னா, அந்த ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓப்பனிங்னு தான் போடுவாங்க. அப்போ ஓப்பனிங் கிராண்டாக இருக்கணுங்கிறது தான் உலகத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் இந்த இடத்துல தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. துவக்கம் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. ஆரம்பம் எல்லா இடத்துலையுமே அருமையாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளும் அப்படி தானே, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கும்போது, ஆரம்பத்தில் ஜெபிக்கும்போது அவ்வளோ சூப்பராக ஜெபிப்போம். அப்படி தானே, ஆலய ஆராதனையை முடித்து நம்ம போகும்போது ஆண்டவருக்காக, இப்போ ஒரு வாலிபர் கூட்டம் நடக்குது, இல்லை ஒரு சபையினுடைய ஆராதனைகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, தேசத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியத்தோடு போவோம். போய் 2 நாள் அப்படியே ஃபயராக இருக்கும் ப்ரேயரை பார்க்கும்போது. அடுத்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே அது டவுன் ஆகி கடைசியாக ஒன்றுமே இல்லாத ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்பம் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, அதனுடைய முடிவு நல்லது. துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஆனால் நமக்கு இந்த உலகம் என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஆரம்பம் கிராண்டாக ஆரம்பிச்சிடணும், முடிவை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, முடிவு எப்படி இருக்குங்கிறது ஆண்டவருக்கு வேணும் ஃபஸ்ட்டு. ஆரம்பம் அற்பமானாலும் பரவாயில்ல, முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு தான் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அற்பமான ஆரம்பத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தின் மக்கள் விரும்புவது கிடையாது. அப்படித்தானே? இன்றைக்கி நிறைய இடங்கள் அப்படி தான் நடந்துட்டு வருது. அற்பமான ஆரம்பம் அப்படின்னா அதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. ஆரம்பம் பயங்கரமாக இருக்கணும், எந்த ஒரு இதுனாலும் அப்படி கிராண்டாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய காரியம். ஆனால் அது நல்லது, நம்ம பண்ணக்கூடியது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி, நம்ம மன விருப்பத்துக்கு ஏற்றபடி சில காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரம்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முடிவு எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். தேவன் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தும் போது, ஆண்டவர் சில பாதையில் நம்மை கொண்டு போகும்போது, இந்த பாதை இப்படி ஆரம்பிச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கு, இப்படி ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு, பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிவில் தான் ஆண்டவர் உங்களை என்ன நோக்கத்துக்காக இந்த பாதையில் நடத்துறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பின்பாக பகுதி சொல்லப்படுகிறது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. ஆரம்பம் கிராண்டாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஆரம்பத்தை பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொண்டு போகிற பாதை எல்லாமே ஆரம்பம் ரொம்ப டவுனான ஒரு ஆரம்பமாக தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கிராண்டாலாம் கர்த்தர் ஆரம்பிக்கலை, ஒன்றுமே இல்லை. இப்போ ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதையை பார்க்கும்போது, உலக மனிதர்கள், உலக பிரகாரமான ஆட்கள் போகிற பாதையை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஆனால் உங்கள் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற பாதை ஒன்றுமே இல்லை அப்படின்றத சூழ்நிலைமையில் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, முடிவில் சில காரியங்கள் நன்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் தான் அது தெரிய வருமே ஒழிய, முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்படியெல்லாம் நடந்துட்டா அப்படியெல்லாம் நடந்துட்டான்னு சொல்லி நாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு தான்ப்பா நீ பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதையில் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை. உலகம் ஆரம்பிக்கும் போது கிராண்டாக ஆரம்பிக்கும். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே ஆரம்பம் பயங்கரமாக இருக்கும். இடையில போகும்போதோ சரி, முடிவையோ நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அவ்வளவா. ஆனால் அந்த ஆரம்பம் நமக்கு கிராண்ட் ஆரம்பிச்சிடணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆரம்பம் ஒன்றுமே இல்லாமல் தான் ஆரம்பிக்கும்.
ஒண்ணுமே இல்லாம தான் ஆரம்பிக்கும். அவ்வளவு கிராண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆரம்பம் அப்படிதான் ஆரம்பிப்பாரு. ஆனா போக 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 தான் ஆண்டவர் அதை தன் கரத்திலே வைத்து அதை மகிமைப்படுத்துகிறதை நாம் காண முடியும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, பொறுமை ரொம்ப முக்கியமான ஒன்று. அது முடிவு வர்ற வரைக்கும் அந்த ப்ராசஸஸ் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு காரியங்கள் அது முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும்னா நீங்க வெயிட் பண்ணணும். அந்த பொறுமையை ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு பெருமையான ஒரு ஆரம்பம் வேண்டியதில்லை, ஆனா பொறுமையா நின்று எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான முடிவை தேவன் எனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறீர் என்ற ஒரு விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் அதை எதிர்பார்க்கறது கிடையாது. உலகத்துக்கு ஆரம்பம் ரொம்ப பிராண்ட் ஓப்பனிங்காக பயங்கரமாக ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பின்னாடி எப்படி அந்த முடிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல முடிவாக முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆரம்பிக்கிற ஆரம்பம் அற்பமான ஆரம்பமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த அற்பமான ஆரம்பத்தை பார்க்கக்கூடாது. தேவன் மகிமையாய் முடிக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்கிற அந்த முடிவை தான் பார்க்கணும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, அந்த முடிவுன்ற ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் ஆண்டவர் சில ப்ராசஸை எடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த ப்ராசஸ் கொண்டு போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா, நமக்குள்ள அந்த பொறுமை காணப்பட வேண்டியது அவசியம். தேவன் அதை தான் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அந்த பொறுமைக்குள்ள இன்றைக்கு நீங்க வர ஆயத்தமா இருக்கிறீங்களா? பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையாய் இருப்பது நல்லது, பொறுமையாய் இருக்கிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல அப்படிதான் ஒப்பு கொடுக்க போறோம். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, துவக்கத்தை நாங்க பார்க்குற ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு துவக்கங்கிறது கிராண்ட் ஓப்பனிங்கா இருக்கு. ஆனா நீங்க என்ன நடத்தி கொண்டு போற பாதை ஆரம்பம் அற்பமா இருக்கு. உலக பிரகாரமான முடிவு வித்தியாசமா இருக்கு. ஆனா என் தேவன் அதை முடிக்கும் போது மகிமையாய் நல்லதாய் முடிக்க நீர் போதுமானவராக இருக்கிறேன். இன்னைக்கு அப்பாவுக்கிட்ட நம்ம அதை தான் சொல்ல போறோம். தகப்பனே, எங்களோடு கூட நீங்க இருந்து என்ன முடிவு மகிமையான முடிவுக்குள்ள கர்த்தர் நடத்த போறீங்க. நீங்க ஆரம்பிச்சிருக்கிற ப்ராசஸினுடைய முடிவு பயங்கரமா இருக்க போகுதுன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இப்போ ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்தினுடைய ஆரம்பங்களைப் போல எங்க ஆரம்பத்தை கர்த்தர் ஆரம்பிக்கல, ஆனாலும் நாங்கள் முடிவு வரைக்கும் காத்திருக்கிறோம். எங்கள் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறவர், முடிவை மகிமையாய் காண்பிக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் நிற்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களை இம்மட்டுமாய் பலப்படுத்தி வந்தீரே, அதே போல இனிமேலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவர் நடத்த போகிற தயவுக்காக அந்த இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று சொன்ன அந்த நல்ல முடிவுக்காக எங்கள் வாழ்க்கையில காத்திருக்கிறோம். அதற்கு வேண்டிய பொறுமையும் பலனையும் கொடுத்து தேவன் நடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you.